இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேங்க. ஏன்னா கார்த்திகை தீபம் நாளைக்கு வருது. கொஞ்சம் கலவரமாக இருந்ததுங்க. எப்படி தான் இந்த பாக்ஸஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலுமே காலையில் வந்து இந்த ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கசமுசான்னு முடிய காணோம், டப்பாவை காணோன்னு தேடுற மாதிரி ஆகிடுது. சரி, அதனால் கொஞ்சம் மாற்றி ஆர்கனைஸ் பண்ணலான்னு வேறு ட்ராவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லிக்விட் டயட் மாதிரி போகலாம் அப்படின்னாங்க. அதனால் வந்து என்னோடய டயட்டிஷியன் சொல்கிறது படி நான் இன்றைக்கி வந்து கொள்ளு கஞ்சி, அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல, அதோட கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு இவ்வளோ மற்றதெல்லாம் சமைக்கும்போது உங்களுக்கு டெம்ப்ட் ஆகாதா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவ்வளோவா இப்போ ஆகுறது இல்லைங்க. இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ வந்து நிறைய சமைச்சிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பண்ணுறோம், பாயாசம் பண்ணுறோம், என்ன கேட்குறாங்களோ அவங்க அதெல்லாம் பண்ணுறோம், நம்ம சமைச்சிட்டே தான் இருக்கோம். பட் நமக்கு என்ன சாப்பிட போகிறோன்ற ஒரு பிளானும் இருக்குது, அதுக்கு ரெடியும் நம்ம பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த மாதிரி டெம்ப்ட் ஆகுறதில்ல. அப்படி ரொம்ப டெம்ப்ட் ஆச்சுன்னா நான் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்குவேங்க. ஸோ சாப்பிடாமையே அப்படியெல்லாம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. எனக்கு அதை சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ருவேன். ஸோ அதோட டேஸ்ட் அதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். அப்படி இல்லை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் ஏகப்பட்டதை சாப்பிட்ருவோம். திடீர்னு நமக்கு வந்து மைண்ட் டென்ஷன் ஆகி நம்ம எதுவுமே சாப்பிட்றது இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக ஒரு வாய் சாப்பிட்டுக்கோங்க.